இன்னைக்கு நான் சொல்ல போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறு இணைப்பு அறுவை சிகிச்சை. அதாவது ரீபிளான்டேஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிகிச்சையை பத்தி தான் பேச போறேன். 1962வது வருஷம் ரொனால்ட் ஏ மால்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டரோட தலைமையில ஒரு 12 வயசு பையனுக்கு இந்த சர்ஜரி நடந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 வயசு பையன் ட்ரெயின்ல திருட்டுத்தனமா டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி டிராவல் பண்ணி போகும்போது எடறி விழுந்து ஒரு பாறை மேல நல்லாவே மோதி இருக்காரு. அவரோட வலது தோள்பட்டை கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருந்தது. இந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்டரோட தலைமையில நிறைய டாக்டர்ஸ் ஒன்று சேர்ந்து அவரோட ரத்த நாளங்களை ஒன் பை ஒன் அட்டாச் பண்ணி திரும்பவும் அவரோட ஷோல்டரை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் பழையபடியே அந்த பையன் தன்னோட வலது தோள்களை அசைக்கவும் ஆரம்பிச்சிட்டான், உபயோகிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திரு சரவணன் அப்படிங்கிறவர் ஜஸ்ட் 29 இயர்ஸ் ஓல்டு தான். அவருக்கு விபத்துல அவரோட வலது மணிக்கட்டு கட் ஆயிருக்கு. அவரோட வலது மணிக்கட்டுல இருக்கிற ரத்த நாளங்களை ஒன்று சேர்த்து திரும்பவும் அதை அட்டாச் பண்ணிட்டாங்க. இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா மறுபடியும் அவரோட கை பழைய நிலைமைக்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு சிகிச்சை மனித குலத்திற்கே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.